இந்த வருடம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு நம்மலாம் இருக்கணும். இப்போ அம்மனை வீட்டிற்குள் அழைக்கும் நாள் நேரத்த பத்தி பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை செய்றீங்க. ஒரு நாளுக்கு முன்பாகவே அம்மன அழைக்கக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள் 20/8/26 வியாழக்கிழமை காலையில 10:40ல இருந்து 11:40 வரைக்கும் அம்மனை வீட்டிற்குள் அழைக்கலாம். அல்லது அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் அம்மனை வந்து வீட்டுக்குள்ள நம்ம வந்து அழைத்து வந்து பூஜை வந்து செய்யலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையே பூஜை செஞ்சு அன்னைக்கே வந்து அம்மனை அழைக்கக்கூடிய முறை வந்து வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு உண்டான நேரம் பார்த்தீங்கன்னா, 21/8/26 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையில 6 டூ 7:20க்குள்ள அம்மன வந்து நீங்க வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துரணும். அதுக்கப்புறம் இந்த டயத்துல நீங்க வந்து பூஜை செய்யலாம். இந்த வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, 21/8/26 வெள்ளிக்கிழமை காலையில 6 டூ 7:20க்குள்ள நீங்க பூஜை செய்யலாம். அதாவது வியாழக்கிழமை நீங்க அம்மன அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த டைம் 6 டூ 7:20 கூட நீங்க பூஜை செய்யலாம். வேலைக்கு போறவங்களுக்குலாம் ரொம்பவே வசதியா இருக்கும் இந்த நேரம். அடுத்ததாக 9 டூ 10:20க்குள்ள நீங்க வந்து பூஜை செய்யலாம். நெக்ஸ்ட் அதையும் தவற விடுபவர்கள் 12:02ல இருந்து 12:50 வரைக்கும் ஒரு நேரம் இருக்கு. அத வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நாங்க மாலை நேரத்துல தான் பூஜை செய்வோம் அப்படின்றவங்க மாலை 6 மணிக்கு மேல நீங்க தாராளமா பூஜை செய்யலாம். இதுல எக்காரணம் கொண்டும் நீங்க பூஜை செய்யக்கூடாத நேரம் அந்த காலையில 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ராகு காலம் வந்து 10:30 டூ 12 இருக்கு வெள்ளிக்கிழமை காலையில. அந்த நேரத்துல தயவு செஞ்சு வரலட்சுமி பூஜை வந்து செய்யாதீங்க. அதற்காக தான் நம்ம வந்து இத்தனை நேரம் வந்து குடுத்துருக்கோம். இதுல ஒரு நேரத்துல நீங்க பூஜை தாராளமா செய்யலாம். இப்போ புனர் பூஜை செய்வதற்கு நல்ல நேரம். புனர் பூஜை அப்படின்னா சிலருக்கு வந்து தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. அந்த அம்மன் அலங்காரம் செஞ்சு நம்ம கலசமோ அல்லது அம்மன் சிலையோ வச்சு வழிபடுவோம் இல்லையா? பூஜை செஞ்சுட்டு, அத வந்து நீங்க 3ஆம் நாள் தான் அந்த பூஜை செஞ்ச அந்த கலசத்தையோ, அந்த அம்மன் சிலையையோ நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டும். அந்த நாள் தான் வந்து இந்த புனர் பூஜை செய்யக்கூடிய நாள் நேரம். அதுக்குண்டான நேரத்த வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இந்த புனர் பூஜை செய்ற வரைக்கும் காலை, மாலை நம்ம அம்மனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு தீபாராதனை வந்து காண்பிக்க வேண்டும். அதனால தான் இந்த நம்ம 3 நாள் அம்மன வந்து நம்ம வீட்ல வைத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு ஐதீகம். புனர் பூஜை செய்வதற்கு உண்டான நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து வியாழக்கிழமை 20ஆம் தேதியே அம்மன வீட்டுக்குள்ள அழைச்சிட்டீங்க அப்படின்னா, 22/8/26 சனிக்கிழமை காலை 7:25ல இருந்து 9 மணிக்குள்ள அந்த கலசத்த வந்து நீங்க புனர் பூஜை வந்து செய்யலாம். கலசமோ, சிலையோ அத வந்து. அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா, 10:35ல இருந்து 12 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த நேரத்தில இத வந்து செய்யலாம். கடைசியாவும் நம்ம வழிபாடு நைவேத்தியம் வச்சு தீபாராதனை காண்பிச்சுட்டு தான் நம்ம அந்த கலசத்தை எல்லாம் பிரிக்கணும். அப்படியே நம்ம வந்து அத டக்குன்னு அந்த டயத்துல வந்து எடுத்துறாதீங்க. நல்லா நெய்வேத்தியம் ஏதாவது பாலாவது வச்சு வாழைப்பழங்கள் இதெல்லாம் வச்சு அம்மன வந்து நல்லா வணங்கிட்டு, எங்க வீட்ல இத்தன நாள் இருந்து எழுந்தருளியதற்கு நன்றிம்மா தாயே! என் வீட்ல என்னன்னைக்கும் 16 பேரும் 8 வகை செல்வங்களும் பொங்கி பெருகணும்னு சொல்லிட்டு தான் அந்த கலசத்தையோ, அந்த சிலையையோ நம்ம வந்து எடுத்து நீங்க வந்து பிரிச்சு வைக்கலாம். இப்போ அந்த வெள்ளிக்கிழமை காலையில தான் நாங்க அம்மன வீட்டுக்குள்ள அழைச்சோம். நாங்க எப்போ புனர் பூஜை செய்றதுன்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில புனர் பூஜை செய்யலாம். அதற்குண்டான நேரம் பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணியிலிருந்து 9 வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. அதேபோல 10 மணியிலிருந்து 11:45 வரைக்கும் காலையிலேயே ஒரு டைம் இருக்கு. இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தப்போ நீங்க ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை வந்து செய்து கொள்ளலாம்.